ஆக்சுவலாக ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் மைக்கோட பின் போடாமலே நான் பேசிட்டு வந்துருக்கேன். அதனால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகிருக்காது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் முதலேருந்து பேசுகிறேன். இந்த பசங்க அப்போத்துலேருந்து திரும்பி பார்க்குறாங்க. ஸ்லோவாக போ, இவனுக்கு வேறு ஆள் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக போன்றான். ஆக்சுவலாக ஸ்குவாட் இப்போது இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பெருசாக ஊஹூ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் கண்டென்ட் தான். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு வழி தெரிலாத்தா. இல்லைனா யூடியூப்பில் வந்து என்னோடய வியூஸும் என்னோடய டைமிங்கும் கம்மி பண்ணிட்டே வராங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டே ஆகணும். பட் அது என்னங்க, அது எப்படி சரி ரைட் விடுங்க, அது எதுக்கு இப்போ சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் க்ளவுஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன். இதோட பேர் வந்து சத்தியமாக படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் கீழே இங்கே போட்டு வரேன், அந்த பேரை பார்த்து படிச்சுக்கோங்க. உங்கள் பட்ஜெட் வந்து 1000 ருபீஸ்னால் அதுக்குள்ளே ஒரு நல்ல ரைடிங் க்ளவுஸ் வாங்கினா இந்த க்ளவுஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விளம்பரம் பண்ணாங்க. அதை நம்பி நானும் வாங்கிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணுறேன் இந்த க்ளவுஸை போட்டு. அதை தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் எப்படி இருக்குது அதை தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாம்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஸ்குவாட் இந்த வீடியோ நான் சொல்ல வர கருத்து. ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணுறது வந்து பிளாக் அண்ட் ப்ளூ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு 3 கலர் வேரியண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நேவி க்ரீன் பிளாக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரெட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ளூ இருந்துச்சு. இதில் நான் வந்து ப்ளூ கலர் தான் சூஸ் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிளாக்கும் ப்ளூவும் பிடிக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்தா மாதிரி இருக்கே, அதனால் சூஸ் பண்ணிட்டேன் ஸ்குவாட். இதனால தான் இந்த கலர் சூஸ் பண்ண வேண்டிய காரணம். மற்றபடி பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குலாம் எதுவும் இல்லை. எல்லோரும் ஸ்கூல் விட்டு இப்போ தான் போகிறாங்க போல். என்னோட ஹார்ன் அடிக்க மாட்டுதா. நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ரெடியாக இருச்சோ ஸ்குவாட். ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் நல்லா தானே ஹார்ன் அடிச்சுட்டு இருந்துச்சு. டாய் என்னடா ஆச்சு? ஹாரன் பையா போச்சுங்க ஸ்குவாட். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் செலவு பண்ணேன். ஒரு செலவாக வச்சுட்டு வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கரெக்டாக ஹார்னுக்கும் செலவு வந்துடுச்சா. ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது ஸ்குவாட். இதுக்கு எதுவும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. அப்பா என்ன ஸ்குவாட் பண்ணுறது? இது என்னடா நமக்கு வந்து சோதனையாக இருக்குது, ஒரு சோதனையாக வச்சிட்ருக்கு. சரிங்க ஸ்குவாட், நம்ம ரிவ்யூக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக இதுதான் ஸ்குவாட் நான் ஆர்டர் பண்ணேன். நான் ஆர்டர் பண்ணது வந்து எக்ஸல் ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டிங்கில் போகிறப்போ பயங்கர லூஸாக இருந்த மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு. பட் ஆனால் அது போட்டு ஓட்டுறப்போ ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது ஸ்குவாட். இந்த க்ளவுஸு போட்டு ஓட்டுறதுக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட்டு, க்ளவுஸ் வந்து லூஸாக தான் போடணுமா, இல்லை அப்போ தான் கரெக்டாக ஆயிருமா, இல்லை வாங்குறப்பே டைட்டாக தான் வாங்கணுமா ஸ்குவாட்? எனக்கு தெரியல, ஒரு டவுட் இருக்குது. ஹாய், அவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கேன். அந்த டவுட் தான் இருந்துச்சு ஸ்குவாட். ஆனால் இது நான் என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல ஸ்குவாட். இது வந்து இப்போது ரைட்டான வேவில் இருக்குனான்னு தெரில. பட் இந்த க்ளவுஸில் வந்து க்ரீப்பிங் கொஞ்சம் நல்லா இருக்குது ஸ்குவாட். இதை அவங்க குத்துருக்காங்க பார்த்தீங்களா, புள்ளியாக. ஸோ இது வந்து நல்லா இருக்குது. இப்படி நம்ம ஹேண்டில் பாரை பிடிச்சி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. தம்பி டோக் பண்ணுவாடா. தம்பி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வண்டியை மிதிச்சுட்டு வந்துருக்கான். அதனால் அவனுக்கு டோக் பண்ணலான்ட்டு இருக்கான் ஸ்குவாட். ஏய் அவளுக்கு அவனை டோக் பண்ணுறான். அவன் கால் வைடா, அவன் சைக்கிளில் இல்லை, அவனை பிடிச்சிக்கடா, அவன் கையை பிடிச்சிக்கடா. நம்ம போவோமா தம்பி, போகலாமா? இப்போ ஓகேவா? ஏன்னா உனக்கு உன் ஆள் பஞ்சாயத்து, எங்களுக்கு என்னடா பஞ்சாயத்து இருக்கு நாங்கள் ஸ்லோவாக போகிறதுக்கு? தம்பி அவனோட சேனல் பார்த்துருக்கியாடா? என்னோட சேனல் பார்த்துருக்கியா? என் பேர் என்ன சொல்லு இப்போ சேனல் பேர் என்னது? ராகுல் என்ன செல்ல பார்த்துருக்கியா? ஸோ சேட்.
நேம் சொன்னதான் பார்ப்பியா நீ வந்து. ஆக்சுவலாக ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் இன்கரப்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த ரிவ்யூ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் ஸ்குவாட். எனக்கு எந்த டவுட்டு லூஸாக தான் போடணுமா இல்லை டைட்டாக போடணுமா டவுட்டாக இருக்குது. அது எல்லாமே இந்த டாட்டாக ஒரு மாதிரி முள்ளு மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வந்து இப்படி பிடிச்சிட்டு ஓட்டுறது க்ரீப்பிங்க்கு நல்லா இருக்குது ஸ்குவாட், அது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு ஓகேன்ற குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டுக்கு இது ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. இதோட குவாலிட்டியும் சரி அந்த மெட்டீரியலும் சரி. அண்டு மேலே இது வந்து பிளாஸ்டிக் தான் ஸ்குவாட், பெருசாக எதுவும் இல்லை. பட் அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே இருங்களேன், நான் தட்டி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியும் சொல்லி மெட்டீரியல் நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுண்டி வரல மட்டும் ஏன் வைக்கலன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். யாருக்குன்னே தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த க்ளவுஸை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோதாங்க ஸ்குவாட். ஓஹா ஊஹோ செம்ம பெஸ்ட்டு அப்போல்லான்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய தாட்டு. ஸோ இந்த க்ளவுஸ் வேணும்னு யாரா நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கங்க. இதுக்கப்புறம் இதை வாங்கணும்னு நினைக்கிறதும் வாங்காத நினைக்கிறதும் உங்களோட விருப்பம் தான் ஸ்குவாட். நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணி வாங்குறது தான். ஸோ சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது உங்கள் கடமை, சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க ஸ்குவாட். இன்னும் சாவலியாவா? என்னப்பா நொச்சலூர் ரவுடியாக இருந்தால் அப்படி தான் போகிற வழியில் நிறுத்துவியா? இருப்பா யூடியூப்பில் போட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்ப்பா. இவர் தான் நொச்சலூர் ரவுடி, போலீஸ்கிட்ட வரைக்கும் கம்ப்ளைண்ட் தருவேன், வந்து பிடிச்சின்னு போயிருங்க. லைசன்ஸா? ஐயோ லைசன்ஸ் எங்கடா? வீட்டில் இருக்குப்பா. வண்டி ரோட்டில் ஓட்டுறோம்பா. ரோட்டில் ஓட்டுறதுக்கு உனக்கு லைசன்ஸ் வேணும்ல? எனக்கு லைசன்ஸ் இல்லைப்பா, வண்டிக்கு தானேப்பா லைசன்ஸ் எடுக்கணும். உனக்கு தான் லைசன்ஸ், வண்டி எனக்கு இல்லைப்பா. எனக்கு ஓட்ட தெரியுன்றதுக்கு பேர் தானேப்பா லைசன்ஸு. அதுதான் உனக்கு ஓட்ட தெரியும். எனக்கு தான் ஓட்ட தெரியுமே. நான் ஒழுங்கா எனக்கு ஓட்ட தெரியாதுன்னா பிரேக் வச்சிருந்து நான் பிரேக் வச்சா நின்று இருப்பியா, அப்படி பேசியிருந்துருப்பியா சொல்லு. ஏன்பா நீ வந்தவொடனே பிரேக் வச்சுனேப்பா? பிரேக் அடிக்கிறான். அப்போ இதுலேயே தெரியல எனக்கு ஓட்ட தெரியுன்ட்டு. லைசன்ஸாப்பா? எங்கள் வீட்டுக்கு வாப்பா எடுத்து தரேன். உங்கள் வீட்டுக்கு இதுக்கெல்லாம் வீட்டுக்கு உந்த யூனிஃபார்ம் எங்கப்பா ஃபஸ்ட்டு? நீ கேள்வி கேட்டலப்பா, நானும் கேள்வி கேட்பேன். யூனிஃபார்ம் எங்க? இங்கே பாருங்க ஸ்குவாட், யூனிஃபார்ம் நிற்காமலே எனக்கு கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. என்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷனுப்பா நீங்கள்? ஆல் ஏரியாவா? அப்படி ஒரு ஏரியாவை நான் கேள்விப்பட்டது இல்லையா? புதுசாக எடுத்துருக்கீங்களா? அதுக்கு அட்மிஷன் நானும் போடலான் இருக்கேன். யாரு? ஐயோ சரிடி, ஒரு பையன் பஸ்ஸில் போகிற பொண்ணு பார்த்துருக்குது. விட்றா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவியா? சரி தலை போயிட்டு வந்துடுறேன். அது கழட்டிட்டேன், சும்மா வீலிங் பண்ண கற்றுக்கலாமேன்னு கழட்டினேன். அது இன்னும் போடல. அது எப்படி பண்ண நான் சொல்லி கொடுக்குறேன். நான் போயிட்டு வரேன், உனக்கு முனீஸ்வரன் கொண்டு போகிறேன், எனக்கு கற்றுறேன். இப்போ நான் வரேன், அதுக்குள்ளே எங்கேயும் போயிடாத, மிஸ் ஆகிடாத. ஏன் பேண்ட் அவ்வளோ லூஸாக போட்டிருக்க? ஒரு பெல்ட்டு போட மாட்டா? ஏண்டா இந்த வாட்ச் வாங்கின காசுக்கும் ஒரு அருணாகயிரும், அந்த கம்பல் வாங்கின காசுக்கு ஒரு பெல்ட்டும் வாங்கிருக்கலாம்ல. இது அந்த படத்தோட காப்பி ரைட்னு கீழே போகிறேன் பாருங்க. தட் பாய் நான் போடுறேன்டா யூடியூப்பில். தலைவர் ஒன்றாடுறா, அங்கே பாடுறா ஏரியா டான் நடந்து வர ஸ்டைலாக பாடுறா. ஐயோ போலாமாப்பா? நான் முன்ன போய்ட்டு கவர் எடுக்குவா. வாடி ஃபஸ்ட்டு உன்னை எடுக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்குவாட் இப்போ நம்ம எங்கே இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை, ஜஸ்ட்டு நம்மளோட வீலிங் ப்ராக்டிக்ஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட வீலிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சத்தியமாக எனக்கு வீலிங் அவ்வளோ ஒன்றுமே தெரியாது. சும்மா தூக்கி இந்த முன் போடுவோம், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வீலிங்கு. இப்போ கொஞ்சம் வீலிங் ப்ராக்டிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் இப்போ போயிட்டுருக்கேன். இதை அனைத்தும் நகைச்சுவைக்கு, யார் மனதும் புண்படுத்த நோக்கமல்ல. தம்பி என்னப்பா ரோட்டை முடிச்சுட்டு வர? ஏரியா டான் இருந்தால் அப்படி தான் பண்ணுவீங்களோ? பாய். யாராச்சும் வராங்களா? மிரர் கழட்டிட்டு எம்பிட்டு கஷ்டமாக இருக்குது, பார்த்து யூட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குப்பா. எங்கே ஆளையே காணோம்? தலைவரா விஸ்வா வந்தானா சோகத்திலே செத்துருவானே. எங்கே வரானா? ஆளையே யாரையும் காணுமே.
பாருங்க விஸ்வா எங்கே வந்துட்டு இருக்கானா இதை கேப்சர் பண்ணுவோம். என்ன ஸ்பீடாக வந்துட்டான், அப்பெல்லாம் வரமாட்டானே. ஐயோ ஐயோ, ஒரு வழியா நம்ம இடத்துக்கு வந்தாச்சே. தூக்கி காட்டுங்க, எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு,